இங்க ஒருத்தன் 5 பொண்ணுங்களோட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் $1 மில்லியன் மந்த்லி ஆனா அவனுக்கு கொடுக்குறாங்க. அவங்க 5 பேரோட டெய்லி நீட அவன் பாத்துக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் ஏன்னு கொஸ்டின் கேட்காம அதை பண்ணணும். அவங்க சொல்லாம அவங்களோட ரூம்குள்ள போக கூடாது. அவ்வளவுதான் அவன் பண்ண வேண்டியது. இவன் ஒரு ரைட்டர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவனோட புக் ரிலீஸ் ஆகியிருக்கும். அப்பன்னு பார்த்து அவனோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா அவனோட அம்மா இன்னொருத்தனோட சீட் பண்ணிட்டான்னு அவங்க அப்பா அவங்க அம்மாவையே கொன்னுடுவாரு. அதை தடுக்க வந்த போலீஸ் ஆபீசரையும் சேர்த்து கொன்னுடுவாரு. இதனால அவங்க அப்பாவை லைஃப் லாங் ஜெயில போட்டுறாங்க. இவனோட ஃபேமிலி இப்படி ஆனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வருத்தத்துல இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அவ வீட்டுக்கு வரா. நான் உன்னோட ரூம்மேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த பொண்ணு காசு கட்டு எடுத்து காட்டுறா. சரின்னு அவனும் வாங்கிக்கிறான். அப்புறம் பார்த்தா 5 பேர் வந்துடுறாங்க. அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, யாரு அவங்க, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு தேவையான காசெல்லாம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. என்னதான் இப்போ அவன்கிட்ட காசு இருந்தாலும் அவனால பழையபடி புக் எதுவும் எழுத முடியல.